Hey all, welcome to Shrey's 10. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பேர் Spanish Omelette. இது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பொட்டேட்டோ வந்து தோல் நீக்கி இந்த மாதிரி மீடியம் சைஸில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு கேப்சிகமையும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியனையும் தின்னாக அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கேன். இப்போ அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அது கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணலாம், பட்டருக்கு பதிலாக. பட் வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இதில் இப்போ நான் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்சர் ட்ரையாக இருக்கனால நான் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு பதில் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 7 to 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகமையும் ஆட் பண்ணி இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் பேனில் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த கேப்சிகமோட க்ரன்ச்சினஸ் போயிடும். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு 4 முட்டை அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 4லேருந்து 5 முட்டை வரைக்கும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி 4 எடுத்திருக்கேன். ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஆம்லெட்டில் எப்போவுமே முட்டை கூட பால் சேர்த்தா கொஞ்சம் நல்லா ஆம்லெட் ஃப்ளஃபியாக வரும். அதனால நான் கொஞ்சம் பால் எடுத்து அடித்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிக்ஸ்சர், அதையும் இது கூட சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அவ்வளோதாங்க, மிக்ஸ்சர் ரெடி. இப்போது பேனில் வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணி நான் வந்து இந்த மிக்ஸ்சர் அப்படியே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அந்த வெஜ்ஜீஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பேனில், நல்லா எல்லா இடமும் ஈக்குவலாக வர மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம திருப்பி போட போகிறேன். ஒரு பிளேட் யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு பேன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்னால் நான் அப்படியே திருப்பி போட்டேன்னா உடஞ்சிரும். உங்களுக்கு நீங்கள் சின்ன பேனாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கை வச்சே திருப்பி வச்சு போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடு வேகிற வரைக்கும் நம்ம பேனில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஈஸியான ஸ்பானிஷ் ஆம்லெட் சூப்பராக 15 மினிட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸிங்க பண்ணுறதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.